முதலில் கடந்த 50 நாட்களாக 100 முறை மேகதாது பிரச்சனை, காவிரி பிரச்சனைக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் கூட்ட வேண்டும் என நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். ஆனாலும் கூட்டாத முதலமைச்சர் அவர்கள் நாளை தொகுதி மறுசீரமைப்பு சம்பந்தமாக தமிழ்நாட்டில் உள்ள மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கின்றார். மேகதாது பிரச்சனை, காவிரி பிரச்சனை தமிழ்நாட்டில் உள்ள மைய பிரச்சனை, மிக முக்கிய பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை, விவசாய பிரச்சனை, உணவு பாதுகாப்பு பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை. இது சம்பந்தமாக அனைத்து கட்சிகளும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று சொல்லியும் கூட்டாத முதலமைச்சர் அவர்கள் இன்னும் இந்த தொகுதி மறுசீரமைப்பு சம்பந்தமாக மத்திய அரசு இன்னும் அறிவிக்கவில்லை. எப்பொழுது சட்ட மசோதா கொண்டு வருவோம் என்று தெரிவிக்கவில்லை. இந்த சூழலில் அந்த பிரச்சனை சம்பந்தமாக, டீலிமிட்டேஷன் பிரச்சனை சம்பந்தமாக அப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். அனைத்து மக்களவை, மாநிலங்களவை, அனைத்து எம்பிஸ் கூட்டத்தை கூட்டுவதற்கு என்ன தேவை? இதனால் என்ன நடக்கும்? நீங்க அனைத்து கட்சிகளை அழைத்து இது சம்பந்தமான விவாதம் செய்யுங்கள். ஆக எங்களுடைய நோக்கம்னா, நாளை கூட்டத்திற்கு என்ன எங்களுடைய கருத்து என்னன்னா, இது காங்கிரஸ் தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இதனால் திமுகவின் நிலைப்பாட்டை தெரிந்து கொள்ளத்தான் நாளை இந்த கூட்டம் முதலமைச்சர் தலைமையிலே நடைபெறுகிறது. இந்த டீலிமிட்டேஷன்ல திமுகவுடைய ஸ்டாண்ட் என்ன, அதை தெரிந்து கொள்ளத்தான் நாளை இந்த கூட்டம் நடைபெறுகிறது. இது எங்களுடைய கருத்து. இது எங்களுடைய கருத்து மட்டுமல்ல, பொதுவாக அரசியல் தெரிஞ்சவர்களுடைய கருத்து. அதனால இப்போ தேவை இந்த மேகதாது காவிரி பிரச்சனை. இப்போ தண்ணி வந்துடுச்சுன்னு அமைதியா இருந்துடக்கூடாது. இன்னும் எவ்வளவு பிரச்சனைகளுக்கு, சிக்கல் இருக்கு. இப்போ தண்ணி கொஞ்ச நாள் வந்துட்டு இருக்கு. இந்த ஆண்டு எல் நீனோ, சூப்பர் எல் நீனோ எஃபெக்ட் ஆண்டு. இந்த ஆண்டு இந்த பிரச்சனையை இன்னும் அதிக அளவில் கையாளணும். அதுக்கு அனைத்து கட்சிகளை முதலமைச்சர் அவர்கள் அழைக்க வேண்டும். அதுல என்ன ஈகோன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்தா போதுமா? போதாது. சட்ட போராட்டங்கள்லாம் எங்களுடைய கருத்துக்கள்லாம் கேட்க வேண்டும். கேட்டு ஒரு கூட்டு முடிவெடுக்க வேண்டும். இந்த காவிரி பிரச்சனையில திமுகவுடைய நிலைப்பாட்டு நான் சொல்றேன் பாருங்களேன். தொடர்ந்து இந்த காவிரி பிரச்சனையில திமுக தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகம்னு நான் பார்க்குறேன். 1971 அப்போது உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்றாங்க. அந்த வழக்கு என்னன்னா, அப்போ வழக்கு இந்த காவிரி பிரச்சனை சம்பந்தமான வழக்கு. அதில் காவிரி நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று அப்போவே அந்த வழக்கு. இந்த வழக்கை அப்பொழுது கலைஞர் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் இருந்த வழக்கை திரும்ப பெற்றார். இந்திரா காந்தி அம்மையாருடைய அழுத்தத்தின் காரணத்தால். அப்போ மட்டும் அவர் திரும்ப பெறலைன்னா இந்நேரம் இந்த காவிரி பிரச்சனைக்கு அன்னைக்கே தீர்வு வந்திருக்கும். 90ல் நடுவர் மன்றம் அமைச்சு 91 இடைக்கால தீர்ப்புலாம் இல்லை. அது 70லே இந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்திருக்கும். அது மிகப்பெரிய ஒரு துரோகமா நான் பார்க்கிறேன். அடுத்தது 71, 72, 73ல் 3 அணைகள், ஹேமாவதி, கபினி, ஆரங்கி, காவிரியின் குறுக்கே கர்நாடகாவில் கட்டியிருக்கிறாங்க. தமிழ்நாடு அனுமதி இல்லாம இவர் என்ன பண்ணிருக்காரு, சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. அவ்வளவுதான். அடுத்தது 74ல் அந்த 24ல் போட்ட ஒப்பந்தம், 50 ஆண்டுகள் போட்ட ஒப்பந்தம் புதுப்பிக்கல. 74ல் புதுப்பிக்கல. அப்போ கலைஞர் தான் இருந்தார். அதன் பிறகு 2007ல் நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பு வந்தது. இறுதி தீர்ப்பு அந்த தீர்ப்புல எவ்வளவு நல்ல அம்சங்கள் இருந்தது. என்னன்னா, காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு அமைச்சா, அந்த பவர்ஃபுல் மேனேஜ்மெண்ட் போர்டு, எல்லாம் அதிகாரம் உள்ள அந்த போர்டு, அதை அமைக்கலாம் அப்படின்லாம் அந்த நடுவர் மன்றத்தில் இறுதி தீர்ப்புல இருந்தது. அது அப்படியே கிடப்புல போட்டு, மெத்தனமா இருந்து கிடப்புல போட்டுட்டாங்க திமுக அரசு அப்போ. அதன் பிறகுதான் ஜெயலலிதா அம்மையார் 2013ல் அது கெசட் நோட்டிபிகேஷன் பண்ண பிறகுதான் அதுல சிக்கல்லாம் அப்புறம் கர்நாடகா போட்டு, அப்புறம் உச்ச நீதிமன்றத்தில் 2018ல் தான் அதுல இறுதியா உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குது. அதன் பிறகும் இந்த ஆண்டு மார்ச் மாதம் திமுக ஆட்சி காலத்தில், இறுதி காலத்தில் மார்ச் மாதத்தில் யாருக்குமே தெரியாம
எந்த கட்சியும் கேட்காம யாருக்குமே தெரியாம ரகசியமாக மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் திமுக அரசு அனுப்பி இருக்கிறது. அது என்ன கடிதம்னா, மேகதாது நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்ற ஒரு கடிதம். இது யாரை கேட்டு அனுப்புனீங்க? என்ன அவசியம் உங்களுக்கு? இது செய்தது திமுக தான், மார்ச் மாதம். அதன் பிறகு சட்டமன்றத்தில் இப்போ 2 மாதத்துக்கு முன்பு சட்டமன்றத்தில் தீர்மானம் அந்த நேரத்தில் அதுல ஒரு திருத்தம் வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர் கொண்டு வர்றார். என்னன்னு, மேகதாது நடுவர் மன்றம். அதாவது ஒரு ஆற்று பிரச்சனைக்கு தான் நடுவர் மன்றம் கொண்டு வருவாங்க தவிர அந்த ஆற்றில் இருக்கின்ற டேம் பிரச்சனைக்காக நடுவர் மன்றம் யாரும் கொண்டு வர மாட்டாங்க. ஒரு 2 மாநிலம் 3 மாநிலத்தில் இருக்க 6 பிரச்சனையா, அப்போதான் நடுவர் மன்றம் கொண்டு வருவாங்க, ட்ரிபியூனல் கொண்டு வருவாங்க. தவிர அதில் இருக்கிற ஒரு டேமுக்காக அந்த பிரச்சனைக்காக நடுவர் மன்றம் யாரும் கொண்டு வர மாட்டாங்க. ஆனா திமுக அது கொண்டு வந்திருக்கு, பரிந்துரை செஞ்சிருக்கு. அதுலயும் இப்ப இருக்கிற அரசை அதை இந்த திருத்தத்தை, இந்த தீர்மான திருத்தத்தை கொண்டு வந்தது எதிர்கட்சி தலைவர். அதனால இவங்க போற போக்கே வேற. ஆனாலும் இப்ப நான் மறுபடியும் இந்த பிரச்சனைக்கு நான் வரேன். நான் இது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். அதன் பிறகு இப்போ பட்ஜெட்டை பத்தி கேட்டீங்க நீங்க. இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா தமிழக அரசு ஒரு வேற விதமான ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. என்ன எதுக்குன்னா, இந்த வேலை வாய்ப்பு சம்பந்தமா. அதாவது அரசு வேலைகள் எல்லாமே ஒன்று தற்காலிக வேலைகள் அல்லது தனியார் வேலைகளாக, ஒன்று பிரைவேடைசேஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஒர்க்ஸ், இல்லைன்னா டெம்பரரி ஒர்க்கர்ஸ். இந்த நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு உதாரணம் எடுத்துங்க, போக்குவரத்து துறையில் இப்போ அந்த பேருந்துகளை இயக்கணும்னா அரசு நிதி கொடுக்குமா, அந்த பேருந்துகளை தனியார் நிறுவனங்கள் இயக்குவாங்களா, அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாம், எலக்ட்ரிக் பஸ். இது திமுக தான் கொண்டு வந்தாங்க. ஆனா நீங்க எதுக்கு அவங்கள பின்பற்றுறீங்க? அதே போன்று இபி மின்சாரத்துறையில அந்த தற்காலிகமா இருக்கின்ற பணியாளர்களை அது அவங்களுடைய பணி நிலைப்புலாம் ஒன்றும் கிடையாது, இன்னும் தற்காலிகமாக தான் இருக்கணும். அதுலேயும் எப்படி கான்ட்ராக்ட் கொடுக்கலாம்? துப்புரவு பணியாளர்கள் அவங்கள தனியார் மயமாக்குறது, அந்த வேலைகள்லாம் எல்லாமே இப்போ தனியார் மயமாக்குகின்ற ஒரு சூழல். இப்போ ஒரு ஜிஓ ஒன்று இருக்கு என் கையில். இல்லை என்னன்னா, சமீபத்தில் மான்டெக் சிங் அலுவாலியா அவரை தமிழ்நாடு அரசு ஒரு ஐவர் குழு, அவர் தலைமையில் ஐவர் குழு தமிழ்நாட்டுக்கு வருவாயை எப்படி எந்த துறையில் ஈட்டலாம் என்று, அது வரி வருவாய், வரி அல்லாத வருவாய் எப்படி கொண்டு வரலாம், இப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு குழு அமைச்சு அதற்கு பரிந்துரையை சொல்லியிருக்கிறார். அதுல டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, advise the government on measures to augment the state's own tax and non-tax revenues and on policy and administrative measures to improve revenue buoyancy and efficiency and self-reliance. இது okay. Identify new and under-tapped sources of revenue and to examine non-tax avenues including PSU dividends, land and asset monetization and improved user charges. இதுல தான் இருக்கு. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு நிலம், இதுல எப்படி வருவாய் ஈட்டலாம்? ஒன்று நிலத்தை விற்கிறது, இல்லை நிலத்தை லீஸ் கொடுக்கறது. அது இல்லாம யூசர் சார்ஜஸ்னா என்ன? இப்போ மின் கட்டணம் எப்படி உயர்த்தலாம், பேருந்து கட்டணத்தை எப்படி உயர்த்தலாம், வருவாயை மக்களை பிழிஞ்சு எப்படி வருவாயை ஈட்டலாம். மான்டெக் சிங் அலுவாலியா என்பவர் அவர் உலக வங்கியில் பணியாற்றினார். அதன் பிறகு பிளானிங் கமிஷன் டெபுட்டி சேர்மனா இருந்தார். அவருடைய வேலையே என்னன்னா, இருக்கிற பிரைவேடைசேஷன் தான். அவர் பிரைவேடைசேஷன் எக்ஸ்பர்ட். எல்லா அரசு வேலையும் அரசு துறையும் தனியார் கிட்ட கொடுத்துட்டு அதுல வருவாயை மானிட்டைசேஷன். அப்படி எல்லா வேலையும் பிரைவேட்டுக்கு கொடுத்துட்டீங்கன்னா அரசு வேலைகள் எங்க இருக்கும்? சமூக நீதி எப்படி நீங்க பின்பற்றுவீங்க? இடஒதுக்கீடு எப்படி நீங்க பின்பற்றுவீங்க? நீங்க உங்க தேர்தல் அறிக்கையில கிட்டத்தட்ட காலியா இருக்கின்ற அரசு வேலைகள் அத்தனையும் நிரப்பவும் சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு 6.5 லட்சம் அரசு வேலைகள் காலியா இருக்கு தமிழ்நாட்டில். இதுல இன்னொரு வேடிக்கையான ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கடைசியில பாத்தீங்கன்னா, recommend ways of enhancing revenue from alcohol for human consumption through changes in regulation and taxation policy on liquor. இதுக்கு தான் மான்டெக் சிங் அலுவாலியா கூப்பிட்டீங்களா? டாஸ்மார்க் வருமானத்தை எப்படி அதிகப்படுத்தலாம்னு சொல்லிட்டு, மதுவால வருமானத்தை எப்படி அதிகப்படுத்தலாம்னு சொல்லிட்டு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஒரு பக்கம் நீங்க படிப்படியா மது விலக்கு கொண்டு வருவோம்னு சொல்றீங்க, மற்றொரு பக்கம்
நீங்க மதுவில் எப்படி கூடுதலா வருமானத்தை எப்படி ஈட்டலான்னு அப்ப என்னதான் உங்களுக்கு நிலைப்பாடு? இது இல்லாம மது விற்கிறதுக்கு ஒரு தனியா ஒரு செயலி வருதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஒரு ஆப். உங்களை மக்கள் தேர்வு செய்தது காரணமே கடந்த திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த மதுவால போதை பழக்கத்தால பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண் குழந்தைகள் பாதுகாப்பு இல்லை, அதனால உங்களை தேர்வு பண்ணியிருக்கிறாங்க. மறுபடியும் நீங்களும் அந்த மதுவை எப்படி இன்னும் கூடுதலா விற்கலாம், டாஸ்மாக் கடை எப்படி தனியார் கிட்ட கொடுக்கலாம், மதுவுக்கு எப்படி செயலியை பயன்படுத்தி இன்னும் மது விற்பனை அதிகப்படுத்தலாம்னு சொல்றதுன்னா, அப்போ நீங்க ஒரு பக்கம் சிங்கப்பெண்ணின்னு ஒரு பண்றீங்க, இன்னொரு பக்கம் மதுவை குடிங்க, அதிகமா குடிங்கன்னு சொல்றீங்க. இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுட்டு இருக்காங்க. அது நாளைக்கு நாங்க முடிவு பண்ணுவோம். பாட்டாளி முடிச்சு நாளைக்கு காலையில நாங்க முடிவு பண்ணுவோம். ஏன்னா இன்னொன்னு, இந்த கூட்டமே நாளைக்கு நடக்கிற, நிச்சயமா யாரும் திமுக போக போறது இல்லை, அண்ணா திமுக போக போறது இல்லை. நடக்கிறது என்னன்னா, திமுக நிலைப்பாடு தெரிந்து கொள்ளத்தான் காங்கிரஸ் மூலமாக இந்த கூட்டம் நடைபெறுது. இன்னும் மத்திய அரசே அறிவிக்கல, டீலிமிட்டேஷன் நாங்க கொண்டு வருமா வரலையான்னு மத்திய அரசு அறிவிக்கல. அறிவிக்காத பொழுது இந்த ஒரு கூட்டம் எதுக்கு? சிதவையோடையும் அதே போல சட்டமன்ற மதிப்பீடு தொடர்ச்சியாக இந்த மாதிரி விஷயங்களை போய் வீசியில் அவர்கிட்ட கட்சியில் எதிர்த்து சொன்னாங்க. இதே மாதிரி நாளைக்கு மத்திய பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது நிர்மலா சீதாராமன் ஒரு ஆமரங்களையும் இல்லைங்க, இது அவருடைய நம்பிக்கை, அவருடைய விருப்பம் தான். அதெல்லாம் இது ஒரு விவாத பொருளை ஆக்க தேவையில்லை, அவசியமே கிடையாது. அவருக்கு என்ன நம்பிக்கை இருக்கோ அதுல வழிபடலாம். இது இந்திய நாடு, சுதந்திர நாடு. அதனால இது ஒரு விவாத பொருளா நம்ம வைக்க தேவையில்லை. இப்போ நான் அடுத்தது வேளாண் பட்ஜெட் பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த 19 ஆண்டு காலமாக நிழல் வேளாண் பட்ஜெட்டை போட்டு வருகின்றோம், வெளியிட்டு வருகின்றோம். இவ்வளோ காலம், அதாவது 13 ஆண்டுகள் எங்களுடைய போராட்டத்துக்கு பிறகுதான் கடந்த திமுக ஆட்சி 2021 வேளாண் பட்ஜெட் வேளாண் துறைக்கு தனியாக பட்ஜெட்டை அறிவித்தார்கள். ஆனால் அறிவித்து வேளாண் துறைக்கு ஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. இப்ப கூட பாத்தீங்கன்னா, இப்போ இந்த வேளாண் பட்ஜெட்ல 14,000 கோடி வேளாண் துறைக்கு அறிவிப்பு. இந்த 14,000 கோடி அறிவிக்கிறதுக்காக நீங்க தனியா பட்ஜெட்டை போடுறீங்க. அப்ப எதுக்கு உங்களுக்கு தனி பட்ஜெட்? அது மெயின் பட்ஜெட்டை சேர்த்துட்டு போலாமே. நீங்க தனி பட்ஜெட் நீங்க வேளாண் துறைக்கு போடுனீங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். முக்கியத்துவம் கொடுக்கணும், நிதி ஒதுக்கீடு செய்யணும். இப்போ உங்க பட்ஜெட் பாத்தீங்கன்னா 4,63,000 கோடி. 4,63,000 கோடிக்கு பட்ஜெட்டை போடுறீங்கன்னா அதுல 25 விழுக்காடு வேளாண் துறைக்கும் வேளாண் துறை சார்ந்த துறைக்கும் கொடுக்கணும், அலோகேட் பண்ணணும். 25% ஆஃப் தி டோட்டல் பட்ஜெட். ஆனா எவ்வளவு அதுல ஒதுக்கீடு பண்ணிருக்கிறாங்கன்னா 58,000 கோடி. மொத்தத்துல கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்கணும். 58,000 கோடி. அந்த 58,000 கோடி எப்படின்னா, ஊரக வளர்ச்சி துறையில 100 நாள் வேலை வாய்ப்பை 125 நாளா உயர்த்தி இருக்கிறாங்க, மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்கு தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு 46 ரேஷியோல தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு கூடுதலா 12,000 கோடி ஊரக வளர்ச்சி வழியில் கொடுத்துதான் ஆகணும். அதை சேர்த்து ஏதோ 58,000 கோடி வந்துடுச்சு. வேளாண் துறை சேர்ந்து மீன் வளர்த்த பால் வளத்துறை, இந்த துறை செரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் எல்லாம் சொல்லி 58,000 கோடி. அதுல வேளாண் துறைக்கு 15,000 கோடி, 14,000 கோடி. எதுக்கு பட்ஜெட், தனியா பட்ஜெட்? அதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்கீம்ஸ், அந்த தமிழ்நாடு ஸ்கீம்ஸ்ல 2 கோடி, 3.25 கோடி, 6.5 கோடி, 8 கோடி. 8 கோடி மக்களுக்கு நீங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல 4 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சீங்கன்னா அப்புறம் என்ன திட்டம்? அது திட்டத்தை அறிவிச்சா போதுமா என்ன? அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யணும்ல. நிச்சயமா போதாது. அதாவது தமிழ்நாட்டில் 120 லட்சம் டன் நெல் உற்பத்தி செய்யப்படுகிறது. அதுல 40 லட்சம் டன் தான் அரசு கொள்முதல் செய்கிறது. மீதி 80 லட்சம் டன் தனியார் கொள்முதல் செய்யறாங்க. அந்த 40 லட்சம் டன் அரசு கொள்முதல் செய்யறதுல
அதுல ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 18 லட்சம் டன் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி தான் வச்சிருக்காங்க அரசாங்கத்துக்கு. இத்தனைக்கும் இந்த 60 ஆண்டு காலம் 2 பேரும் ஆட்சி பண்ணி ஸ்டாலின் அவர்கள் நானும் டெல்டாக்காரன் சொல்லி அப்படிப்பட்ட இந்த டெல்டாவில் கூட இவங்க நெல் சேமிக்கிறதுக்கு வசதிகளை ஏற்படுத்தல. அதனாலதான் இப்ப மழை பெஞ்சுன்னா நெல் எங்க பார்த்தாலும் வெளியில நனைஞ்சு அதை முளைச்சி அழுகி நாசமாகி கடந்த ஆட்சி காலத்துல பார்த்தோம். அதுல நம்ம நெல் விளையிறது வந்து எவ்வளவு சிரமப்பட்டு விவசாயிகள் வந்து நமக்காக வந்து உணவு கொடுத்துட்டு இருக்காங்க. அதை சேமிக்கிறது பாதுகாக்கிறது கூட அவங்களால முடியல. அப்ப என்ன நிர்வாகம் பண்ணீங்க? இவ்வளவு காலமா பண்ணீங்க. அதுல ஏன் முக்கியத்துவம் இந்த அரசு கொடுக்கல? கொடுங்க, கடனை வாங்குங்க. இதுக்கு கடனை வாங்குங்க. இதெல்லாம் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங். இதுக்கு கடனை வாங்குங்க. இதான் சொல்லிட்டு வருவாங்க. நான் எவ்வளவு யோசனைகள் போட்டோம். எங்களுக்கு இந்த பட்ஜெட்ல பெரிய ஏமாற்றம் என்னன்னா, விவசாயிகளுடைய கூட்டுறவு வங்கி கடனை தள்ளுபடி செய்யாத அந்த அறிவிப்பு வரல. இது மிகப்பெரிய ஒரு வருத்தம் எங்களுக்குலாம். வருத்தத்துக்கு மேல என்ன வார்த்தைன்னு அது இன்னும் அடுத்து வரும் தெரியும். ஏன்னா இன்னைக்கு விவசாயிகள் வந்து மிகுந்த கஷ்டத்துல இருக்கிறாங்க, மிகுந்த ஏழ்மையில இருக்கிறாங்க. ஒரு தமிழ்நாட்டுல ஒரு நாளைக்கு 2 விவசாயிகள் தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழல்ல எதுவும் சூப்பர் நெல்னினோ, தண்ணி இல்ல பிரச்சனை, காவிரி பிரச்சனை, எல்லாம் கடன் தொல்லை. இந்த நேரத்துல தமிழக அரசு விவசாயிகளுடைய கடனை குறைஞ்சது கூட்டுறவு வங்கி கடனை, வேற எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறாங்க அது கூட நான் கேட்கல. கூட்டுறவு வங்கி கடன் என்ன இன்னும் கூடுதலா ஒரு 16,000 17,000 கோடி கூடுதலா 4.25 லட்சம் கோடி பட்ஜெட்டை போடுறீங்க. இன்னொரு 15,000 கோடி கூடுதலா விவசாயிகளுக்கு நாங்க கடன் முழுமையா கூட்டுறவு கடனை தள்ளுபடி செய்கிறோம்னு அறிவிக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவ்வளவு விவசாயிகள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கல்ல, இன்னைக்கு கஷ்டத்துல இருக்கிறாங்கல்ல. அது மிகப்பெரிய ஒரு தவறா நான் பாக்குறேன். நான் அறிவிக்கணும். இப்ப வர காலத்துல இன்னும் பட்ஜெட் கூட்டத்தோட நடந்துட்டு இருக்கு. இனியாவது முதலமைச்சர் வந்து நாங்க ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய கூட்டுறவு வங்கி கடனை நாங்க தள்ளுபடி பண்றோம். ஆர்பிஐ இந்த வழிமுறை இதெல்லாம் வேண்டாம். மகாராஷ்டிரால பண்ண முடியுது. மகாராஷ்டிரால 36,000 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி பண்ணிருக்காங்க விவசாயிகளுக்கு. 55 லட்சம் விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணிருக்காங்க மகாராஷ்டிரால பண்ண முடிஞ்சது, உங்களால பண்ண முடியாதா? அது இல்லாம 2வது நீர்ப்பாசன திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு கிடையாது இந்த பட்ஜெட்ல. பிறகு நீர் இல்லாம நீங்க எப்படி விவசாயம் பண்ணுவீங்க? குடிநீர் பிரச்சனை. சண்டை போட்டா போதுமா? காவேரியில கர்நாடகாவிட்ட நம்ம கிட்ட வர தண்ணியை நம்ம சேமிக்கணும் இல்ல, அதுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் இல்ல, இரிகேஷன்ல இன்வெஸ்ட் பண்ணணும் இல்ல. நம்ம போய் சண்டை போடுறோம், கர்நாடகா சண்டை போடுறோம், கேரளா சண்டை போடுறோம், ஆந்திரா சண்டை போடுறோம். சண்டை போட்டு என்ன? நமக்கு வர தண்ணி, நமக்கு வர மழை, நமக்கு வர வெள்ளம் காலத்துல மழை, உபரி நீர், அதெல்லாம் நம்ம சேமிக்கிறதுக்கு திட்டம் இருக்கு, நிலுவையில் இருக்கு, நிதி இல்லை. காவிரி குண்டார் திட்டம் எவ்வளவு காலமா கோரிக்கை. எவ்வளவு தெரியுமா நிதி ஒதுக்கீடு காவிரி குண்டார் திட்டத்துக்கு? 150 கோடி. அது எவ்வளவு தேவைப்படும் தெரியுமா? திட்டத்துக்கு 15,000 கோடி. ஒரு விழுக்காடு அதுக்கு ஒதுக்கீடு. தருமபுரி காவிரி உபரிநீர் திட்டம் அறிவிக்கல, சோழர் பாசன திட்டம் அறிவிக்கல, மேட்டூர் உபரிநீர் சரபங்கா திட்டம் அறிவிக்கல. அதுல தென்பெண்ணை பாலார் தென்பெண்ணை இணைப்பு, அதுல ஒரு 10 கோடி ரூபாய் டிபிஆர், அதுக்கு வரவேற்கிறோம். செய்யார் தென்பெண்ணை இணைக்கின்ற திட்டம், அது வரவேற்கிறோம். அது இல்லாம அத்திக்கடவு அவிநாசி திட்டம் பார்ட் 2 அது அறிவிக்கல, அது பண்ணிருக்கணும். அப்போ இதுக்கெல்லாம் நிதி ஒதுக்கீடு, இதுலதான் முக்கியமா அதிகமா இதுல கவனம் செலுத்தணும். விதவிதமா ஸ்கீம்ஸ் பேரை போட்டா போதுமா? திமுக செய்த தவறை தயவு செய்து நீங்களும் செய்யாதீங்க. இதுல நாங்களும் அதான் சொல்லிட்டு இருக்கோம். இது அரசியல் பிரச்சனை இல்லைங்க, இது தமிழ்நாட்டுடைய வாழ்வாதார பிரச்சனைங்க. காவிரியில நாளைக்கு நமக்கு தண்ணி வரலன்னா நமக்கு வந்து இட்ஸ் a problem of survival. மனிதர்கள் வாழ்கின்ற பிரச்சனை இது. இதுல எங்க அரசியல் பண்றது இல்ல. தண்ணி வரலன்னா நமக்கு சாப்பாடு கிடைக்காது, குடிநீர் பிரச்சனை இருக்கு போது, வாழ்வாதாரம் இல்ல. காவேரி பிரச்சனை தொடர்பாக கர்நாடகாவில் அனைத்து கட்சி கூட்டம் நடக்குது. முன்னாள் முதலமைச்சர்லாம் நடந்துக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசு செய்யுது. இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் தயவால என்னுடைய ஏன் செய்ய மாட்டேங்குது? அது நீங்க முதலமைச்சர் தான் கேட்கணும். நாங்களும் தான் சொல்லிட்டேன். கடந்த 50 நாள்ல 100 முறை நான் முதலமைச்சர்கிட்ட நான் கேட்டிருக்கிறேன். வெவ்வேறு விதமான முறையில, ஊடக முறையில, பொதுக்கூட்டம், இடையில கடிதம் எழுதிருக்கு, எல்லாம் பண்ணியிருக்கிறேன். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க. கர்நாடகாவில்
அங்க கிட்டத்தட்ட இந்த 3 மாதத்துல 3 அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா பிஜேபி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், ஜனதாதள் எல்லாமே ஒன்னா சேர்ந்திருக்கிறாங்க. மத்திய அமைச்சர்கள் கர்நாடகா முதலமைச்சர் வீட்டுல போய் பார்த்து சந்திக்கிறாங்க. சந்திச்சு இந்த மேகதாது சம்பந்தமா கட்டியே தீரணும்னு சொல்லிட்டு, நான் நாடாளுமன்றத்தில் இந்த மேகதாது சம்பந்தமா 5 கேள்வியில கேட்டிருக்கிறேன். நான் இந்த 5 கேள்வி பதில் வந்திருக்குதா இல்லை? அதுல ஒரு கேள்வி பதில் சொல்லியிருக்கிறாரு, மத்திய இணையமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, அதுக்கு டேம் கட்டணும்னா தமிழ்நாடு அனுமதி இல்லைன்னு சொல்லி ஒரு தவறான ஒரு பதில சொல்லியிருக்கிறாரு. இது கண்டிக்கிறது. அதே போல மற்றொரு கேள்விக்கு வனத்துறையில இருக்கிற அங்க அமைச்சர், அந்த துறையில இருக்கிற என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிபிஆரை நாங்க திருப்பி அனுப்பிச்சிட்டோம்னு சொல்றாங்க. இதெல்லாம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இதெல்லாம் விவாதம் பண்ணி இது எப்படி எடுத்துட்டு போறது, அரசியல் ரீதியில் எப்படி எடுத்துட்டு போறது, அரசியல் அழுத்தம் எப்படி கொடுக்கறது, மத்தியில் பிரதமர் எப்படி அழுத்தம் கொடுக்கறது, சட்ட போராட்டம் என்ன செய்யறதுன்னு யோசனை கேளுங்க. இதுல இது தனிப்பட்ட முறையில இது ஒரு முதலமைச்சர் விஜய் அவரோட பிரச்சனை கிடையாது. வெளியே தான் அனைத்து கட்சி கூட்டம் பேசணும்னு சொல்லிக்கிறாரு. ஏன் அவர் முதல்வரை சந்திக்கும் போது அப்ப வலியுறுத்தாம பப்ளிசிட்டிக்காக நான் முதலமைச்சரை நான் 2 முறை சந்திச்சப்ப 2 முறையும் நான் வலியுறுத்தி இருக்கிறேன், சொல்லிதான் இருக்கிறேன். ஏங்க நான் 100 முறை சொல்லி இருக்கிறேங்கன்னா அப்புறம் என்ன வலியுறுத்தலைன்னா புரியல எனக்கு. இதுங்க ஏங்க மாணிக்கம் அவரை பத்தி பேசாதீங்க, வேற யாரா முக்கியமா இருந்தா பேசுங்க. ஏன் மாணிக்கத்தை கேட்கறேன் நானு. ஏன் அவங்க ராகுல் காந்தி இங்க வந்தாருல்ல, ஏன் மேகதாதை பத்தி பேசுறது ஏன் பேசல? இங்கேதான் சொன்ன நான், நீங்களே கேள்வி கேளுங்கன்னு சொன்னல. ஏன் அது ஓடிட்டாரு, அவர் சொல்லாம பதில் சொல்லாம ஓடிட்டாரு, அது வேற. அப்புறம் என்ன இல்ல இவர் கேட்கணும் இல்ல. இப்ப இதே ராகுல் காந்தி அவர்கள் அந்தமான்ல காட்டு அழிக்க கூடாதுன்னு சொல்ற ராகுல் காந்தி அவர்கள் கர்நாடகாவில் காட்டு அழிக்கலாமா? 12,500 ஏக்கர் அழிச்சு மேகதாதனை கட்டலாமா? அது மட்டும் ஏத்துப்பாரா ராகுல் காந்தி அவர்கள்? நான் முதலமைச்சரை வலியுறுத்தலையே, நீங்க வலியுறுத்துங்க. காவிரி விவகாரத்துல பாத்தீங்கன்னா வரக்கூடிய தண்ணீர் இந்த முறை நீர் அதிகமாக மிகவும் குடும்பமாக இதே பிரச்சனை தான் அடுத்த வருஷம் கொடுக்கும்போது இதே மாதிரி நிலைப்பாடுகள் தான் நீர் கிடைக்கிறது மிகவும் சிக்கல் ஏற்படுத்தி. இது அடுத்த ஆண்டுலாம் இல்ல, நீங்க அடுத்த 2 மாதத்துல நடக்க போகுது பாருங்க. இந்த ஆண்டு சூப்பர் எல்னினோ ஆண்டு. இப்ப ஏதோ கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருக்கு. இன்னும் அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா இந்த தென்மேற்கு பருவம் போயிடுச்சு. 65% ஃபெயிலியர். குறுவை முடிஞ்சு போச்சு. குறுவையில கடந்த ஆண்டு 6.5 லட்சம் ஏக்கர் நம்ம பயிர் செஞ்சோம். ஆனா இன்னைக்கு பார்த்தா இந்த ஆண்டு 2 லட்சம் ஏக்கர் தான். அரிசி விலை இப்ப 10 ரூபா ஏத்திட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னொரு 10 ரூபா ஏத்த போறாங்க. இதெல்லாம் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ். இதெல்லாம் இது ஏதோ அடுத்த ஆண்டுலாம் இல்ல, தண்ணி வந்துருச்சுலாம் கிடையாது. அதில் அவங்க கபினில தண்ணி வந்திருக்கு. கபினி கேரளாவில் வயநாட்டில் இருக்கு. கேரளாவில் பெஞ்ச மழை கபினி வழியா இங்க வந்துருச்சு, தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு. அவ்வளவுதான். அந்த பக்கத்துல கொடகு மலையில தண்ணியெல்லாம் அப்படியே தேக்கி வச்சுதான் இருக்கிறாங்க. அங்க ஆரங்கி, ஏமாவத்தி, KRS டேம்லாம் அங்கதான் இருக்கு. அங்க அதனால இது இப்போ ஜூன் மாதம் தமிழ்நாட்டுக்கு 9.1 TMC கொடுத்துருக்கணும். அந்த சுப்ரீம் கோர்ட் சொன்ன அந்த டைம் டேபிள் படி 2.1 TMC தான் கொடுத்துருக்குறாங்க. ஜூலை மாதம் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த டைம் டேபிள் படி தமிழ்நாட்டுக்கு 32 TMC கொடுத்துருக்கணும். கர்நாடகா எவ்வளவு திறமை கொடுத்தாங்க? 0.4 TMC. இப்போ ஆகஸ்ட் மாதத்துல மழை பெஞ்சிருச்சு, வழி இல்லாமல் திறந்து விட்டுருக்காங்க. மிச்ச நீர் தான் திறந்து விட்டுருக்காங்க. அவங்க தண்ணியெல்லாம் கொடுக்கல. அவங்க டேம் அதுக்கு மேலே ஸ்டோர் பண்ண வைக்க முடியாது, அதனால தான் திறந்து விட்டுருக்காங்க. தவிர கடைசி நாள் வரைக்கும் சொன்னாங்கல்ல. ஓ எவ்வளோ ஒரு வன்மமான ஒரு அப்ரோச் பாருங்க. தண்ணி டேம்ல இருக்கு. 72 TMC அப்போ வச்சிருந்தாங்க, 1ஆம் தேதி வச்சிருந்தாங்க. அதுக்கு முந்தின நாள் ராத்திரி வரைக்கும் அங்க இருக்கிற நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு, எங்ககிட்ட தண்ணியே இல்லை, தண்ணி எங்ககிட்ட சுத்தமா இல்லைன்னு ஒரு அமைச்சர் கர்நாடகாவில் சொல்றாரு. அந்த முந்தின நாள் ராத்திரி வரைக்கும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த அணை நிரம்பிடுச்சு. ஒரே நாள் நிரம்பிடுமா என்ன? அந்த தண்ணி டேம்ல இருக்கு, கொடுக்கறதே மனசு இல்லை. இப்போ இந்த நிலை போயிடுச்சுன்னா மேகதாது கட்டினாங்கன்னா அந்த தண்ணி வரப்போறது இல்லை. அதனால்தான் அவ்வளோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குது. இதுல அரசு, தமிழக அரசு அனைத்து எல்லாரையும் கூட்டிட்டு போங்க. இந்த டீலிமிட்டேஷன் காட்டுற அவசரத்தை மேகதாது காவிரிக்கு காட்டுங்க.
ஊட்டியிலையா? நீங்க என்ஜினியர் யாராவது சொல்லுங்க. அதாவது ஊட்டிலாம் சரி, மேற்கு தொடர்ச்சி மலை வந்து தொடர்ச்சியா வந்துட்டு இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலையில நீங்க அங்கங்க ஒரு ஸ்கீம் இப்போ காவிரியில் உள்ள கிளைகள் பார்த்தீங்கன்னா பவானி ஆறு, நொய்யல் ஆறு, அமராவதி ஆறு. பவானி ஆறு வந்து அந்த பவானி சாகர் டேம் இருக்கு, 32 டிஎம்சி கொள்ளளவு. அதுல கோத்தகிரி ஊட்டியில இருக்க தண்ணி எல்லாம் அந்த பவானி சாகருக்கு வரும். பில்லூர் அணை இருக்கு, அந்த பில்லூர் அணை வந்துச்சுன்னா அதுவும் கீழே அந்த ஊட்டி கீழே தான் இருக்குது. அந்த பில்லூர் அணை வச்சு அதுவும் பவானிக்கு தான் தண்ணி வரும். நொய்யல் ஆறு, அது நொய்யல் ஆறு வந்து அந்த வெள்ளையங்கிரி மலை, கோயம்புத்தூர் மலை வெள்ளையங்கிரி மலையில் இருக்குது. அதுல அமராவதி. இது இல்லாம திட்டங்கள் நிறைய இருக்கு. நல்லார் பாம்பார் திட்டம், பாண்டியார் புன்னம்புழா திட்டம், இதெல்லாம் கேரளாவுக்கு போற தண்ணியை அவங்க கிட்ட பேசி ஒரு திட்டம் டனல், ஒரு 14 கிலோமீட்டர் டனல்ல தண்ணி கொண்டு வந்தா இந்த அத்திக்கடை அவிநாசி திட்டம் அதுல நிறைவேற்றலாம், முழுமையா வெற்றிகளாக நிறைவேற்றலாம். இப்போ இவங்க வந்த புதுசுல வந்து இப்போ 717 மதுக்கடைகளை, டாஸ்மாக் கடைகளை அந்த பள்ளிக்கூடம் பக்கத்துல, கல்லூரி பக்கத்துல, கோவில் பக்கத்துல மூடினாங்க. அது இல்லாம கொஞ்சம் சந்து கடை கொஞ்சம் மூடிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ கடந்த மாதத்துல திறந்துட்டாங்க. அந்த சந்து கடையெல்லாம் திறந்துதான் இருக்கு. எல்லாம் அங்கங்க பிளாக்ல எல்லாம் ஓடிட்டு தான் இருக்குது. அதுல அது இன்னும் ஒரு மானிட்டரிங் இல்லை. அது இன்னும் அதுல கவனம் செலுத்தணும். இது போன்ற ஒன்று மதுவுக்காக வந்து செயலி, ஒரு அப்ளிகேஷன் கொண்டு வந்து அது மூலமாக வந்து நாங்க வந்து அந்த ஊழலை ஒழிப்போம்லாம் கிடையாது. இந்த மதுவே ஒழிக்கணும். முதல்ல மதுவில் வர வருமானத்தை குறைங்க. ஏன்னா மது வருமானம் வந்து பாத்தீங்கன்னா 56,000 கோடி கடந்த ஆண்டு வந்திருக்கு. ஆனா மதுவால பாதிப்பு, தனியாருக்கு பாதிப்பு, தமிழக அரசுக்கு பாதிப்பு பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் கோடி பாதிப்பு. நிறைய இருக்கு. மெடிக்கல்ல எவ்வளவு பேசிட்டு போலாம், அதெல்லாம் டெக்னிக்கலா பேசலாம். அதனால இதுல கவனம் செலுத்தணும். இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா விவசாயிகள், அது இல்லாம அரசு வேலைகள்ல எவ்வளவு அரசு வேலைகள் நிரப்ப போறீங்கன்னு பட்ஜெட்ல அறிவிக்கல. சேவை பெறும் உரிமை சட்டம் அது அறிவிச்சிருக்காங்க, அது வரவேற்கிறோம். இது நாங்க 13 வருஷமா நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம், சேவை பெறும் உரிமை சட்டத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு. அல்லாமல் சமூக நீதி கணக்கெடுப்பு, இந்த சமூக நீதி கணக்கெடுப்புக்காக நிதி ஒதுக்கீடு செய்யல. அறிவிப்பு வந்திருக்கு, ஆனா நிதி ஒதுக்கீடு இல்லை. இது பல திட்டங்களுக்கு எல்லாம் நிதி ஒதுக்கீடு வேண்டும். அதுல கவனம் செலுத்துங்க. அதுல கவனம் அவசியமா தமிழக அரசு செலுத்த வேண்டும். அதுவும் அறிவிக்கல. இலவச மின்சாரம் சம்பந்தமா எந்த அறிவிப்பும் இல்லை. இதுல அதான் விவசாயிகளுக்கு வந்து இதுல இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா சரியான முறையில வந்து இன்னும் இப்பதான் வந்திருக்கிறாங்க இந்த புது அரசு. இன்னும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த புரிதல் இன்னும் சரியான முறையில் இல்லைன்னு அர்த்தம். அது ஏன்னா இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுப்பாங்க, இன்னும் கொஞ்சம் மேபி இன்னும் ஒரு 6 மாதத்துல புரிஞ்சுப்பாங்க அவங்க. ஆனாலும் இதுல அதிகாரிகள், அவங்க அதே அதிகாரிகள் வச்சுட்டு நம்ம பண்ணா இப்படிதான் ஆகும். சிறப்பு விசாரணை அதிகாரிகள் முன்னாடி கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது அந்த வழக்குல சிக்க வைக்கிறாங்க. அதை தொடர்ச்சி வேலைக்கு இன்ஸ்பெக்டர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இதோட விசாரணை வந்து இது மாதிரி தொடர்ச்சியாக அதிகாரிகளே கைது செய்யப்பட்டிருக்காங்க. விசாரணை என்ன மாதிரி? இது வரவேற்கின்றோம். இது நல்ல முறையில், நல்ல அணுகுமுறை. யார் தவறு செஞ்சாலும் அவங்க மேல வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும், அது நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை வழக்கு மிகப்பெரிய ஒரு மர்மம். எவ்வளோ எங்களுடைய கோரிக்கை, சிபிஐ விசாரணை அப்படிலாம் போட்டு எவ்வளோ கோரிக்கை வைத்தோம். கடந்த ஆட்சி காலத்தில் அது செய்யலை. அதனால இப்போ இந்த அணுகுமுறை சரியான அணுகுமுறை. அது யார் தவறு செஞ்சாலும் அவன் நிச்சயமா அவங்க தண்டிக்கப்பட வேண்டும். ரைட், நன்றி.